ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். நம்ம கல்யாண வீட்டிலலாம் போனோம்னா அங்கே ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருப்பாங்க. அது ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 3 வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதை தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், தக்காளி 1, இஞ்சி பூண்டு கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டுருக்கு. இப்போ ஒரு 5 பூண்டு பல், ஒரு சிறிய துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கோம் இடிக்கிற கல்லில் போட்டு. அதை இடித்து அப்படியே இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் இதில் உள்ள ரா ஸ்மெல்லாம் போகும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் இந்த எண்ணெயோடய போட்டு நம்ம வதக்கி எடுத்துருக்கணும். இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் 1/2 டேபிள் ஸ்பூன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினோன்னே நல்லா இந்த மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அப்போ தான் இதில் உள்ள நல்லா கிளறி விட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஓப்பன் பண்ணி திறந்து பார்க்கும்போது நமக்கு தண்ணியெலாம் நல்லா வச்சு உருளைக்கிழங்கு நல்லா நமக்கு மசாலாவோடு சேர்ந்துருக்கு. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கல்யாண வீட்டில் செய்யல உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.